சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். மனம் பிரம்மத்தில் மூழ்கும்போது முதலில் இந்த உலகம் எண்ணமயமாக தெரியும். பிறகு எல்லாமே ஓங்காரத்திற்குள் ஒடுங்கும். இதுதான் அனாதிநாதம். பின்னர் மனம் சுத்த பிரம்மத்தில் ஒடுங்கிவிடும். அவ்வளவுதான், எல்லாம் அமைதி. உயிர்களுக்கு செய்கின்ற சேவையை விட பெரிய தர்மம் எதுவுமில்லை. உண்மையாக இந்த தர்மம் செய்யப்படுமானால் சம்சார தலை எளிதில் உடைந்துவிடும், முக்தி கிடைத்துவிடும். இந்த உலகின் துன்பங்களை நீக்குவதற்காக 1000 பிறவிகளை எடுக்க வேண்டியிருந்தாலும் நான் நிச்சயம் பிறப்பேன். உண்மையான துறவியரே இல்லறத்தாரின் வழிகாட்டிகள். துறவியரின் உபதேசத்தாலும் ஞான ஒளியாலும் தான் இல்லறத்தார் வாழ்க்கை போரில் பல முறை வெற்றி முரசு கொட்டியிருக்கிறார்கள். பலரது நன்மைக்காகவும் பலரது மகிழ்ச்சிக்காகவும் துறவி பிறக்கிறான். துறவை மேற்கொண்டு இந்த லட்சியத்தை மறப்பவனின் வாழ்க்கை முற்றிலும் வீண். எழுந்திருங்கள், விழித்து கொள்ளுங்கள், பிறரையும் விழிக்க வையுங்கள். இறப்பதற்கு முன் மனித வாழ்வின் நிறைவை பெறுங்கள். எழுந்திருங்கள், விழித்திருங்கள், லட்சியத்தை அடையும் வரை நில்லாதீர்கள். மனிதனுக்கு வெறும் நம்பிக்கை போதாது, அறிவுபூர்வமான நம்பிக்கை வேண்டும். வழி வழியாக தாங்கள் பின்பற்றி வரும் மத கருத்துக்களை தவிர மற்றவை எதுவும் சரியானவை அல்ல என்ற எண்ணம் இருப்பது மனிதனின் மனதில் இன்னும் பலவீனம் எஞ்சியுள்ளதையே காட்டுகிறது. அத்வைதம் பொதுமக்களிடையே பரவுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படவே இல்லை. இந்தியாவை உலகாயுதத்திலிருந்து காப்பாற்றக்கூடியது அத்வைதம் ஒன்றுதான். அத்வைதம் ஒன்றுதான் அறிவுபூர்வமாக சிந்திக்கும் மக்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது.